இதை நான் ஏன் சொல்ல வந்தேன்னு சொன்னா, சஹீஹுல் புகாரில இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து ஷத்தாத் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு ஹதீஸ் இது மட்டும் தான் அறிவிக்கிறாங்க. ஒரே ஒரு ஹதீஸ் தான் இருக்குது. ஷத்தாத் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு ரிவாயத் புகாரில ஒரே ஒரு ஹதீஸ் தான் இருக்குது. அது இது மட்டும் தான் இருக்குது. ஆனால் இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா, அபூ தாவூத் 6 கிரந்தங்களையும் இருக்குது. ஆனா இது மிக ஆழமான சஹீஹான ஒரு ஹதீஸ். ஹைர், என்ன துஆ என்று சொன்னா பாருங்க, இந்த துஆ அதாவது ஷத்தாத் பின் அவுஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சய்யிதுல் இஸ்திக்ஃபாரி. இஸ்திக்ஃபார், சய்யிதுல் இஸ்திக்ஃபார், இஸ்திக்ஃபாருடைய தலைவன். சய்யிதுனா என்ன? தலைவன். இஸ்திக்ஃபார்களில் மிக மிக தலையாய இஸ்திக்ஃபார், நம்ம செய்யற இஸ்திக்ஃபார்கள்ல மிக மிக எல்லா இஸ்திக்ஃபாரை விட சிறந்தது தலைமை, அதாவது தலையாய இஸ்திக்ஃபார், இதுதான் மிக மிக சிரேஷ்டமானது என்று சொல்லி போட்டு எப்படி அதை சொல்றது? அன்தகூல, நீ சொல்வது, சய்யிதுல் இஸ்திக்ஃபாரி அன்தகூல. சய்யிதுல் இஸ்திக்ஃபார் என்பது இஸ்திக்ஃபார்களிலே தலையாய சிரேஷ்டமான இஸ்திக்ஃபார் எது? அன்தகூல, நீ சொல்வது, அல்லாஹும்ம அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء لك بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. இதுதான் இஸ்திக்ஃபார், சய்யிதுல் இஸ்திக்ஃபார் துஆ. ஆனால் இந்த சய்யிதுல் இஸ்திக்ஃபார் நான் இப்ப ஓதுனதுல கருத்து சின்ன சின்ன ஒரு எழுத்து மிஸ் ஆகிறது, வேற வேற அறிவிப்புகள்ல வேற விதமா வந்தீங்க. உங்களுக்கு எது பாடமோ அதை ஓதிக்கலாம். உதாரணமா சொல்றேன் பாருங்க, இந்த ஹதீஸ் அதாவது 6306 சஹீஹுல் புகாரில, அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وانا عبدك وانا على عهدك ووعدك ما استطعت اعوذ بك من شر ما صنعت ابوء لك بنعمتك علي وابوء بذنبي لك இல்லாம ரிவாயத்து வருது, அதுவும் சஹீஹானது, அதையும் ஓதிக்கொள்ளலாம். அதுவும் சஹீஹானது, அதையும் ஓதிக்கொள்ளலாம். வஅபூ லக்க பிதம்பி வஅபூஉ பிதம்பி. அதே மாதிரி இக்ஃபிர்லி இங்க இருக்குது, ஃபக்ஃபிர்லி என்று நம்ம ஓதிக்கொள்ளலாம். அப்ப இந்த ரெண்டு இது இந்த அறிவிப்பு. அது மாதிரி இன்னும் வேற அறிவிப்புகள்ல அபூ பிதம்பி ஃபக்ஃபிர்லி என்றும் வந்திருக்கு. அப்ப நமக்கு எது பாடமோ அதை ஓதிக்கொள்ளலாம், அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. வேறு ஹதீஸ்ல ஒரே மாதிரி ஒரு துஆ வந்து அதை நம்ம நினைச்ச மாதிரி மாத்த இயலாது, அது பிழை. ஒரே மாதிரி துஆ வந்து நினைச்ச மாதிரி நம்ம என்ன செய்யலாது, மாத்த இயலாது. ஹைர், இப்ப நம்ம பார்ப்போம். அதாவது அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وانا عبدك وانا على عهدك ووعدك ما استطعت اعوذ بك من شر ما صنعت ابوء لك بنعمتك علي وابوء بذنبي فاغفر لي فانه لا يغفر الذنوب الا انت. இந்த துஆ ஓதினால் இது சிறப்பு என்ன தெரியுமா? இந்த துஆ ஓதினால் ومن قالها من النهار موقنا بها فمات من يومه قبل ان يمسي فهو من اهل الجنه. ஒரு மனிதர் வந்து நஹாரண்டு வருது, நஹாரன்னு சொல்லும் பொழுது அது காலை தான். நஹார்னா பொதுவாக பகல் என்ற கருத்து தான் அரபுல, ஆனால் இந்த இடத்துல காலை என்ற கருத்துல வந்து இருக்கிறது. காலை சுபஹ் தொழுகை போறதுதான் காலை. இப்ப காலையில ஓதுற துவாக்கள் சுபஹ் தொழுகை பிறகு, மாலையில ஓதுறது வந்து அசருக்கு பிறகு, சில கருத்துப்படி மகரிப் பிறகு. அசர் தான் அந்த மாலை என்பதுக்குரிய சரியான இது. ஹதீஸ்ல மலக்குமார்கள் சுபுக்கு வருவாங்க, அசருக்கு வருவாங்க. அது மாதிரி நிறைய ஹதீஸ்ல சுபஹ் அசரை இணைச்சு சொல்றதுனால மாலையில ஓதக்கூடிய துவாக்களை நீங்க அசருக்கு பிறகு ஓதிக்கொள்ளுங்க. அது மாதிரி அப்படி டைம் கிடைக்கல மகரிப் பிறகு ஓதிக்கொள்ளுங்க. அதே மாதிரி காலையில ஓதுறது சுபஹ் தொழுகை பிறகு ஓதிக்கொள்ளுங்க. அப்ப பாருங்க, யார் காலையில இதை ஓதுவாரோ நல்லா இந்த துஆவுடைய கருத்தை இப்ப நான் சொல்லி தருவேன், விளக்கத்தையும் சொல்லி தருவேன். அப்ப அந்த கருத்தை விளங்கி இதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சு ஒரு ஆள் ஓதினால் அவர் வந்து மாலையாகிறதுக்கு முன்னால அசருக்கு முன்னாடி மரணிச்சுட்டார் என்றால் அவர் சொர்க்கவாதி. அவர் சொர்க்கவாதி. எவ்வளவு பெரிய பாக்கியம் இது! அப்ப இந்த துஆ ஓதி வல்லமையாக நீங்க இதை ஓதுறதை மறந்துடக்கூடாது. காலையிலும் மாலையிலும் எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் ஓதும். அதே மாதிரி வமன் காலஹா மினல் லைலி வஹுவ மூகினு பிஹா ஃபமாத கப்ல யுஸ்பிஹா ஃபஹுவ மின் அஹ்லில் ஜன்னah. அவர் இரவிலே ஓதுகிறார். இரவின்னு சொன்னால் அது என்ன, அத மாலை என்பதை இங்க குறிக்குது. அதாவது அசருக்கு பிறகு, அசருக்கு பிறகுல இருந்து அப்படியே இரவு ஆரம்பிக்குது. யார் அசர் அத மாலையில ஓதுகிறாரோ வஹுவ மூகினு பிஹா, அதுல வரக்கூடிய விடயங்களை எல்லாம் உறுதியாக நம்பி ஏற்று யார் ஓதுவாரோ அவர் நாளை காலையாகுவதற்கு முன்னால் மரணித்தால் அவர் என்ன செய்வார்? சொர்க்கவாதியாக மரணிப்பார். சுப்ஹானல்லாஹ், அவர் சொர்க்கவாதி என்ற ஹதீஸ் வருது, சரியான ஹதீஸ். அப்ப இந்த துஆவை நம்ம ஓதுறதுனால நமக்கு எவ்வளவு பாக்கியம் கிடைக்கிறது என்பதை தான் இந்த செய்தி எங்களுக்கு சொல்ல வருகிறது. ஹைர், இதனுடைய கருத்து என்ன? அல்லாஹும்ம அன்த ரப்பி, அல்லாஹுவே அன்த ரப்பி, நீதான் என்னுடைய ரப்பு. அல்லாஹும்ம அன்த ரப்பி, நீதான் என்னுடைய ரப்பு. லா இலாஹ இல்லா அன்த, அதாவது உன்னை அன்றி
வணங்கி வழிபடுவதற்கு வேறு யாருமே கிடையாது, உன்னை அன்றி வணங்கி வழிபடுவதற்கு வேறு யாருமே கிடையாது. ஹலக்தனி, நீதான் என்னை படைத்தாய், வான அபுதுக், நான் உன்னுடைய அடிமை, வான அலா அஹ்திக வ வஅதிக மஸ்ததஅது, நான் உனக்கு செய்த உடன்படிக்கை, நான் உனக்கு செய்த ஒப்பந்தத்தை என்னால் முடியுமான அளவு நிறைவேற்றி விட்டேன். அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅத், நான் செய்த அனைத்து பாவங்களில் இருந்து உன்னிடம் நான் மன்னிப்பு கேட்கிறேன். அபூ லக பிநிஅமதிக அலைய, நீ என் மீது செய்திருக்கக்கூடிய அருட்கொடைகள் நியாமத்துக்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஒப்புக்கொள்கிறேன். வ அபூ லக பிதம்பி, நான் செய்த பாவங்களை உன்னிடம் நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் ஒப்புக்கொள்கிறேன். வ அபூ லக பிதம்பி, அல்லாஹ் நான் பாவம் செஞ்சிட்டேன் அல்லாஹ், எனவே ஃபக்ஃபிர்லி, என்னை நீ மன்னித்து விடியா அல்லாஹ். ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த, பாவங்களை உன்னை தவிர வேற யாராலும் மன்னிக்க முடியாது, பாவங்களை மன்னிக்க கூடிய நீ மட்டும்தான் யா அல்லாஹ் என்று நாம் இந்த துஆ ஓதிக்கொள்ள வேண்டும். இது லேசா ஒரு 2.5 வரி தான், ஒரு 2.5 வரி உள்ள துஆ தான். இந்த துஆவை நம்ம தொடர்ச்சியாக காலையிலே மாலையிலே நம்ம ஓதி வந்தா நிச்சயமாக இதை விளங்கி நம்ம பாவம் செய்யக்கூடாது, பாவங்களை தவிர்த்து ஹலால் ஹராம் பேணி அல்லாஹ்வுடைய ஏவல்களை எடுத்து விலக்கல்களை தவிர்த்து இந்த துஆவை நீங்க தொடர்ந்து நம்பிக்கையோடு ஓதி வந்தா அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கருணையால இரக்கத்தால் நிச்சயமா நீங்க சொர்க்கவாதியாம நினைக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு அழகான ஒரு அற்புதமான ஒரு வழிகாட்டலை சொல்லி இருக்கிறாங்க. அப்ப காலையிலும் மாலையிலும் நம்ம என்ன செய்யணும், இந்த துஆவை ஓதிக்கொள்ள வேண்டும். இப்ப இந்த தலைப்புக்கு இந்த ஹதீஸ் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த துஆவை நம்ம என்ன செய்யணும், தொடர்ச்சியாக ஓத வேண்டும், நம்ம என்ன செய்யணும், ஓதி வர வேண்டும். இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது என்று சொன்னால், இஸ்திக்ஃபார், சையதுல் இஸ்திக்ஃபார் என்பது அதிகமாக பல ஹதீஸ்கள்ல வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. பல ஹதீஸ்கள்ல சையதுல் இஸ்திக்ஃபார் சம்பந்தமா வந்திருக்கிறது. நீங்க படிங்க, சையதுல் இஸ்திக்ஃபாரை ஓதுங்க. அதே மாதிரி சையதுல் இஸ்திக்ஃபாரை பேணி வருகின்ற ஒரு முக்கியமான பழக்கத்தை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த பழக்கம் நம்ம எப்பொழுதுமே மறந்து போக கூடாது. இரவேல தூங்க போகும்போது இன்னைக்கு சையதுல் இஸ்திக்ஃபாரை ஓதினேனா, எங்களுடைய குடும்பத்து, எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இதை சொல்லிக் கொடுங்க. ஏன்னு சொன்னால் இது மிக மிக முக்கியமான உண்டு. நாம வீட்டுல கூட எழுதி வச்சு என்ன செய்யலாம், ஒவ்வொரு நாளும் ஓதலாம். ஓதி வரும்போது மனப்பாடமாகிடும். பறக்கத்துக்காக எழுதி வைக்கிறது சொல்ல இல்ல, அதாவது பாடமாக்குறது. எப்பயுமே நாம் வீடுல நம்ம இதை கண்டிப்பா ஓதணும் என்று நினைச்சா நிச்சயமாக நாங்க ஓதலாம். எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய உறவினர்களுக்கு நம்ம என்ன செய்யலாம், ஓதி இதை படிப்பிச்சு கொடுக்க முடியும். அதனாலதான் இந்த துஆ பொறுத்தவரையில இமாம் தீபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் தீபி மிக முக்கியமான சையதுல் இஸ்திக்ஃபார் பத்தி அதனுடைய விளக்கத்தை சொல்லுகின்ற பொழுது இமாம் தீபி இவங்க இமாம் ஹத்தீப் திப்ரீஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த மிஷ்காத்துல் மசாபிஹுக்கு ஒரு அழகான விளக்குரை எழுதியிருக்கிறாங்க. தீபி ஷரஹு தீபினே சொல்லுவாங்க, அழகான அற்புதமான ஒரு விளக்குரை. அந்த இமாம் தீபி சொல்றாங்க, அதாவது சையதுல் இஸ்திக்ஃபார் ஏன் பேர் வந்தது, சையதுல் இஸ்திக்ஃபார் என்பது அதாவது தௌபாவினுடைய அனைத்து விடயங்களையும், தௌபாவில் என்னென்ன விடயங்கள் எல்லாம் உள்ளடக்கப்படணுமோ அதெல்லாம் உள்ளடக்கப்பட்டிருக்கிறதுனால இது சையதுல் இஸ்திக்ஃபார் என்பதாக பேர் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதாக இமாம் தீபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கருத்தை ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அதே மாதிரி தான் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் முஸ்னதிலையும், இமாம் நஸாயி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் இமாம் நஸாயி இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரெண்டு பேரும் பதிவு செய்திருக்கிறாங்க. இன்ன சையதுல் இஸ்திக்ஃபார் ஐ யகூல் அல் அப்த், சையதுல் இஸ்திக்ஃபார் என்பது ஒரு அடியான் இவ்வாறு சொல்வது என்ற கருத்தை இந்த அறிவிப்பையும் செய்திருக்கிறார்கள். அதே மாதிரி திர்மிதியில் வரக்கூடிய அறிவிப்பு உஸ்மான் இப்னு ரபியா அன் ஷத்தாத் இப்னு அவுஸ் அலா அதுல்லுக அலா சையதுல் இஸ்திக்ஃபார், சையதுல் இஸ்திக்ஃபாரை நான் உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா என்று சொல்லி வரக்கூடிய அறிவிப்பு எங்க வருது, திர்மிதியில வருது. அதே மாதிரி ஹதீஸ் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு வருது இந்த நசாயில வருது. எப்படினால் தஅல்லமு சையதுல் இஸ்திக்ஃபார், நீங்கள் சையதுல் இஸ்திக்ஃபாரை கற்றுக்கொள்ளுங்கள். தஅல்லமு சையதுல் இஸ்திக்ஃபாரை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அப்ப எனவே இந்த அளவு தூரம் எங்களுக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சையதுல் இஸ்திக்ஃபார். எனவே யார் ஒரு மனிதர் இப்ப அதாவது நம்ம சொன்னோம் காலையில் ஓதுறது, இந்த ஹதீஸ்ல பகல் வருது, அது மாதிரி இரவுண்டு வருது. இப்ப நஸாயினுடைய அறிவிப்புல வருது, நஸாயினுடைய அறிவிப்புல ஃபைன் காலஹா ஹீன யுஸ்பிஹ், காலை என்றே வருகிறது. அப்ப எனவே ஹதீஸ்ல வச்சு பார்க்கும்போது காலை, அதே போன்று மாலை என்று நஸாயிலே வருது. அதே மாதிரி இமாம் நஸாயி ரஹ்மத்துல்லாஹி அறிவிப்புல தஹலல் ஜன்னah, அவர் சொர்க்கம் நுழைவார். புகாரில வருது அவர் சொர்க்கவாதியாகி விடுவார் என்று, நஸாயில வருது அவர் சொர்க்கம் நுழைவார் என்ற ரிவாயத் வருது. அதே மாதிரி உஸ்மான் இப்னு ரபியா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்துல வருது அவர்களுக்கு சொர்க்கம் வாஜிபாகிவிடும் என்ற அறிவிப்பும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி எங்களுடைய உள்ளத்தால இதை உண்மைப்படுத்தி உணர்ந்து நம்ம என்ன செய்யணும், இதை ஓதி வர வேண்டும்.
இதுதான் சையதுல் இஸ்திக்பாரோட சம்பந்தப்படுற விஷயம். மாஷா அல்லாஹ். அப்ப அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وانا اعبدك وانا على عهدك ووعدك ما استطعت واعوذ بك من شر ما صنعت ابو لك بنعمتك علي وابو بذنبي فاغفر لي فانه لا يغفر الذنوب الا انت. அரபுலையும் இருக்குது, தமிழ்லையும் இருக்குது. அழகா என்ன செய்யலாம், நம்ம பாடமாக்கி நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும், ஓதி வர வேண்டும்.